அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தன்வசம் ஆகி ததும்பி மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். உன்மசமாக மாறி தோன்றி பூரணமாக நிறைந்து மேலும் பொங்கி எழுந்து எனது வசம் என்ற ஒன்று இல்லாது நிறைந்த எனது அன்பே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம். தன் வசமாகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே என்ற அகவல் வரி 1491 1492 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம். நிறை அன்புக்கு உரைகளாக இருக்கின்ற பதி தன் வசத்தே அதனை தனித்தனி பேரன்பினை அடக்கி கொண்டு நமது ஆன்மா சிற்சபையில் திகழ்கிறார். நம்மில் சுத்த அன்பு பெருகும்போது அகமிருந்த கடவுள் அன்பே எப்பக்கமும் பொங்கி வழிகின்றதா. அப்படி அன்பு நிறைந்து பொங்கி வழிகின்ற தருணம் நம் பதியினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றதா. அந்த மெய் அன்பின் வெளியீடு நல்லவர்களின் மெய் அன்பு செயலாக சித்தி வல்லப சக்தியுடன் தோன்றி பிறருக்கு நலம் தந்து விளங்குவதாம். இது அருள் சித்தி செயல் எனப்படும். இதனால் இது புரியும் அன்புக்கு இன்பம் வாழ்வு பெருகும், நிலைத்து விளங்கும். அன்பு பொங்கிட உள்ளத்தில் அருள் ஏக தேசத்தால் வெளிப்படும் சித்தி சக்தியால் உலகம் வியந்து கொள்ளட்டும். ஆனால் அது புரியும் அற்ப சித்தருக்கு அழியா இன்ப வாழ்வு உண்டாக்காது. நம் வள்ளல் பெருமான் உள்ளத்திலே அன்பு நிரம்பி இருந்ததால், அது கடவுளின் அன்பு சார்பு கொண்டு விளைந்ததால், அதன் சக்தியால் ஏற்பட்ட சித்தி செயல்கள் எல்லாம் பெரும் நன்மையை விளைவிக்கின்றன. மேலும் அவ்வன்பே உடலையும் சுத்த தேகமாக ஆக்கி என்றும் இன்புடன் விளங்கச் செய்து விட்டதாம். ஆன்ம அணுவிலே அமைந்திருந்த பேரின்ப சக்தி வெளிப்படாது இருந்த காலமெல்லாம் அதனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தபடி அச்சக்தி வெளிப்படாமல் அகத்திலே அநேகமாக எங்கும் நிரம்பி செயல்படுத்தி கொண்டிருந்ததா. ஆகையால் புறத்திலெல்லாம் தோன்றி விளைந்து வருகின்றதா. முடிவிலே அந்த இறை அன்பு சக்தியே தனி அன்பாய் வெளிப்பட்ட போதும் அது உடலையே அன்பு வடிவமாக்கி விட்டது. இந்த தனி அன்பு வடிவம் ஆன்மா அகமிருந்து வெளிப்பட்டு ஜீவ தேகத்திலே நிரம்பி அத்தேக நிலையை கடந்து தேகத்தை சூழ்ந்த அண்டவெளி எல்லாம் நிறைந்ததாய் விளங்குகின்றதாம். இதனை என் வசம்
கடந்த என்னுடைய அன்பே என்று கூறியுள்ளார் சாமி சரவணானந்தா அவர்கள். என் வசம் கடந்த என்னுடைய அன்பே என்று வள்ளல் பெருமான் கூறுறார். அது அழகான அகவல் வரி உரை விளக்கமாக சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. மூச்சை கவனி, பேச்சை குறை என்று நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜீவனாகிய நம் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியை, உயிர் நாடியை, அந்த சுவாசத்தை, உள் சுவாசத்தை வாங்கி வாங்கி ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அற்புத ஞானத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் வள்ளல் பெருமான் தன் வசமாகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே என்று பாடுகிறார். உன் வசமாக மாறி தோன்றி பூரணமாக நிறைந்து மேலும் பொங்கி எழுந்து எனது வசம் என்ற ஒன்று இல்லாத நிறைந்த எனது அன்பே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் சொல்லக்கூடிய இந்த அற்புத கருத்தை போல சாமி சரவணானந்தா அவர்கள் வள்ளல் பெருமான் தன் மனதிலே உருவாக்கிய தான் பெற்ற அந்த சுத்த தேகத்தை, ஒளி தேகத்தை எல்லோரும் பெற வேண்டும் நோக்கோடு இந்த அகவல் வரியை வள்ளல் பெருமான் எழுதியிருப்பதாக என் வசம் கடந்த என்னுடைய அன்பே என்று இறுதியிலே முடிக்கிறார் அகவல் உரை விளக்கத்தில். ஆகவே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற உயர்ந்த நோக்கோடு அந்த உண்மையான பரம்பொருளை அடைந்து மெய்ஞானம் பெற்று அகநோக்கு பயிற்சி செய்து மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும், அருட்பெரும் ஜோதி அகதரிசனம் நமக்கு கிட்ட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் பாடுகிறார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே நம்மை நாம் உயர்த்தி கொள்ள, நம்மை நாம் உண்மையான மெய்ப்பொருளோடு ஒன்றை கலந்து உயிர்கலப்பு பெற்று நாமாக வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த உண்மையான ததும்பி பொங்கக்கூடிய மேல் பொங்கக்கூடிய அந்த ஏக இறைவனுடைய இறை சக்தியை நமக்குள்ளே கதாகதம் செய்து மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து ஏக இறைவனோடு அநேக நிலையிலே ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உண்மை நிலையை அறிவோம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.